மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளை ஒட்டியும் மக்களின் முதல்வர் தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டியும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிற மாநிலங்களிலும் சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கரூரில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பச்சை உடை அணிந்து தீச்சட்டி ஏந்தி பேரணியாக சென்று சிறப்பு வழிபாடு நடத்தினர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி கரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் 5000 ஆண்கள் பச்சை வேட்டி அணிந்து தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற ஊர்வலம் சேலம் பைபாஸ் சாலையில் உள்ள மகாமாரியம்மன் கோயிலில் தொடங்கி ரவுண்டானா, கோவை சாலை, வையாபுரி நகர், ஜவஹர் பஜார் வரை சுமார் 4 கிலோமீட்டர் வரை சென்ற ஊர்வலம் கரூர் மகாமாரியம்மன் கோயிலை அடைந்தது. அங்கு சிறப்பு வழிபாடும் பிரார்த்தனையும் மேற்கொள்ளப்பட்டன. அவர்கள் மக்களுக்காக பல எண்ணற்ற சாதனைகளை செய்துள்ளார். அவருக்காக நாங்கள் இதையும் தாண்டி எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம். மக்களின் முதல்வராக இருக்கும் அம்மா அவர்கள் மீண்டும் அரியணை ஏற எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் செய்யாத திட்டங்களை தமிழக மக்களுக்காக வாரி வருகின்ற புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் அரியணை ஏற அவர்கள் நீடில் வாழ்வதற்காக சுமார் 5000 பேர் மற்ற தொண்டர்கள் அக்கிடி செட்டி எடுத்து அம்மா அவர்களை மீண்டும் முதல்வராக உறுதியேற்பதற்காக திரண்டு சென்று கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டி சென்னை வடபழனி அருள்மிகு முருகன் கோயிலில் தங்க தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. அமைச்சர்கள் திருமதி ப வளர்மதி, திரு ஆர் காமராஜ் மற்றும் கழக தொண்டர்கள், பொதுமக்கள் மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டனர். கோவை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் ஈச்சனாரி விநாயகர் கோயிலில் தங்க தேர் இழுக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவை சுகுணாபுரம் சக்தி மாரியம்மன் கோயிலில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட அஇஅதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் தங்க தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அமைச்சர் திரு அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். 667 விவசாயிகளுக்கு இடுபொருட்களும் 1067 பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் திருத்துறைப்பூண்டி ஸ்ரீ முள்ளாச்சி மாரியம்மன் ஆலயத்தில் மகா அபிஷேகம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. கழக தொண்டர்களுடன் ஏராளமான மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டு மக்களின் முதல்வருக்காக பிரார்த்தனை செய்தனர். நெல்லையில் பேட்டை குளத்தங்கரை தர்காவில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் கழக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திரு தமிழ்மகன் ஹுசேன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருள்மிகு லட்சுமி அம்மன் திருக்கோயிலில் சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபாடு நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளர் திரு சி பொன்னையன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் துர்க்கையம்மன் கோயிலில் 108 தேங்காய் உடைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொண்டசமுத்திரம் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம், கேவி குப்பம் ஸ்ரீ சாலை மாரியம்மன் ஆலயத்தில் பாலாபிஷேகம் செய்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். சவுதி அரேபியா ஜெயலலிதா பேரவை சார்பில் நெல்லை மாவட்டம் கடையநல்லூர் பெரிய தர்காவில் மக்களின் முதல்வருக்காக சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா நகரில் தர்மாபுரி அங்காளம்மன் கோயிலில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. ஆயிக்குளம் பகுதியில் 67 மரக்கன்றுகள் நடப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது.